ஸோ இன்றைக்கி ஷெரீஃப் மூவ்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாங்கை எப்படி பிளான் பண்ணுவோம், எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்றது நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது நிறைய பேர்த்தோட கொஸ்டின், எப்படி ஒரு சாங்கை நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க அப்படின்றது. அதாவது இது எப்படி நீங்கள் ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு சாங் முன்னாடியே கொடுத்துருவாங்களா, டைரக்டர் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்களா, இல்லை நீங்களாம் அந்த சாங் எடுத்து உங்களுக்கு வர மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுவீங்களா, இது எப்படி நடக்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் எங்கிட்ட கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் யாரை பார்த்தாலுமே நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சாங்கை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதை நான் வந்து டீகோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு சாங் வந்து டைரக்டர் மூலிமா மியூசிக் டைரக்டருக்கு அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணி அந்த ஸ்டோரிக்கு அந்த கேரக்டருக்கான மூட் தகுந்த மாதிரி அந்த சாங்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த லிரிக்கை ஃபில் பண்ணி அந்த சாங்கை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த சாங்கை வந்து டைரக்டர் வந்து கொரியோகிராஃபருக்கு அந்த சாங்கை அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த சாங் அனுப்புகிறாங்க அப்படின்னா நான் எப்படி அந்த சாங்கை டிசைன் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சாங்கை வாங்கி நான் சிச்சுவேஷன் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஜென்ரலாக ஒரு டைரக்டரை மீட் பண்ணும்போது அவங்க சொல்கிற சிச்சுவேஷனை நான் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சாங்கை கேட்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயே என்னோடய தாட்ஸ் வந்து அதுக்குள்ளேயே அந்த ஐடியாஸ்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை யோசிக்க முடியாது. ஸோ நான் ஒரு எம்டி மைண்டடாக வந்து அந்த சாங்கை நான் கேட்பேன். அந்த சாங்கை கேட்கும்போது அது எனக்கு என்ன ஃபீல் கொடுக்குது, என்ன மாதிரி மூட் க்ரியேட் பண்ணுது அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருவேன். அதை லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட இந்த சாங்கு எப்படி அவரோட கேரக்டருக்கும் அவரோட ஸ்டோரியிலையும் எந்த இடத்துல வருது, ஸோ இந்த சாங்குக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்த சாங்க்கு அப்புறம் என்ன நடக்குது, இந்த கேரக்டரோட டிசைன் என்ன, இந்த ஸ்டோரியோட என்டையர் ஐடியாலஜி என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாங்கை வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த சாங்கை பற்றி நான் வந்து, அதாவது இந்த ஸ்டோரியை பற்றி நான் எதுவுமே இந்த டேரக்டர்கிட்ட நான் கேட்கல, நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சாங்கை தான் கேட்டேன். அந்த சாங் கேட்கும்போதே அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஸ்டோரியும் அந்த கேரக்டரைசேஷனும் அந்த சிச்சுவேஷனும் நான் கேட்ட சாங்கும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கோப் ஆஃப் த சாங் அடுத்த லெவலுக்கு இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை அது வேரியேட் ஆச்சு அப்படின்னா அதில் நம்ம புதுசாக ஒர்க் பண்ணணும், அதில் நிறையா டைம் போடணும் அப்படின்றதான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ இந்த சாங்கை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், எங்களுக்கு தேவையான சாங்ஸ் வந்து வந்துருச்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு திங் வந்து லொக்கேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த சாங்கான லொக்கேஷன் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாங்கோட மூடாக இருக்கலாம். இது வந்து இங்கே 2 விதமாக சாங் பிரியும். ஒன்று வந்து லைவாக நடக்கிற ஒரு விஷயம், இன்னொன்று வந்து ட்ரீமாக நடக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ட்ரீம் சாங்ஸ் நடக்கும். ஒரு பாட்டை வந்து அவங்க கனவு மூலிமா யோசித்து அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க, இது வந்து ஒரு ட்ரீம் சாங்னு சொல்லுவோம். அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன, அதில் யாரை மீட் பண்ணுறாங்க, இப்படின்ற ஒரு சாங்கை வந்து நாங்கள் ஒரு லைவ் சாங்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சாங் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராணியில் வந்து சில்லன ஒரு மலை துளின்னு ஒரு சாங் இருக்கும். அதில் வந்து லைவும் இருக்கும், லைவ் நிறைய இருக்கும், அதாவது நிறைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு லைப்ரரி போகிறாங்க, அவங்க வந்து ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய லைஃப்க்கு கனெக்டான லொக்கேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ட்ரீம் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு ட்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னாலே சாங் இருக்குல்ல, தெரியல வந்த சாங், இது வந்து ஒரு ட்ரீம் அண்ட் லைஃப் மிக்ஸ் பண்ண சாங். அதில் வந்து பீச்சில் எடுத்த போர்ஷன்லாம் ஒரு ட்ரீம் போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி மோடில் யோசிப்பாங்க. ஸோ இதுக்கான லொக்கேஷன் நம்ம யோசிப்போம். ஸோ லைவ் போர்ஷன் போகும்போது அவங்க அந்த படத்தில் இருக்கிற லொக்கேஷன், அந்த கேரக்டர் எங்கெல்லாம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டர் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தால் அவர் யூஸ் டு கோ ஃபார் ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒரு ஃபுட்பால் இது அந்த மாதிரி போவார். ஸோ அந்த இதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஐடி ரிலேட்டடாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான லொக்கேஷன்ஸ் வில் சர்ச் அவுட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் லொக்கேஷனை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இட் வில் டேக் டைம் டு கெட் த பெர்மிஷன். அண்ட் அந்த பெர்மிஷன் வாங்கி அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சாங்கை கேட்டோன்னே எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணோன்னே இந்த லொக்கேஷனுக்கு என்னென்ன கலர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்டிஸ்டோட காஸ்டியூம். ஸோ இந்த காஸ்டியூம் வந்து அவங்க என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணலாம், இதுவுமே ரெண்டாக பிரியும். அவங்க லைவ் காஸ்டியூம்னா லைவ் அவங்க நேச்சுரலாக அவங்க என்ன கேரக்டராக என்ன காஸ்டியூம் போடுவாங்களோ அந்த காஸ்டியூம் தான் போட்டிருப்பாங்க. ட்ரீம் சாங் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபேண்டஸியாக நம்ம என்ன வேணால் யோசிக்கலாம், அது அக்கார்டிங் டு த ஸ்டோரி லைன் நம்ம என்ன வேணால் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு அங்கே இருக்கும். ஸோ இதில் அந்த காஸ்டியூம் கலர் டோன்ஸ் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கோம். ஸோ தேர்ட் வந்து
we'll go for a artist look. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த எந்த லுக் இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த லுக்குக்கு வந்து நேச்சுரலாக இருக்கணுமா இல்லை புதுசாக ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் வந்து லைவ்லி நடக்குது அப்படின்னா அந்த கேரக்டருக்கு என்ன ஹேர் ஸ்டைல், என்ன லுக்கு, என்ன இதில் இருக்கோ அதே விஷயம் தான் ஃபாலோ ஆகும். இதே ஒரு ட்ரீம் சாங்காக இருந்தால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிச்சு வேறு ஏதாவது நம்ம ஃபேண்டஸியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிஸ்டோட லுக்கு. ஃபோர்த் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பேக்ரவுண்டுக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேவை அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்ம சொல்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யூஸ் பண்ணுற காராக இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ணுற பைக்காக இருக்கலாம், அவங்களோட கேரக்டருக்கு சம்மந்தப்பட்டதாவோ இல்லை அந்த கேரக்டருக்கான கெரியர் சம்மந்தப்பட்டதோட விஷயமாவோ இருக்கலாம். அது வந்து அது ப்ராப்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே அகெயின் ட்ரீம் சாங்காக இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னாலே பாட்டில் வந்து ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இதெல்லாம் ப்ராப்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபோர்த் லெவலில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம். இது வந்து செட் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ஃப்ளவராக இருக்கலாம், ஒரு கிட்டாராக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு போட்டாக இருக்கலாம். ஸோ தேர் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அண்ட் அக்கார்டிங் டு த அந்த கேரக்டர் அண்ட் ஸ்டோரி லைனுக்கு பேஸ் பண்ணி அது தேவைப்படுற விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபிஃப்த் வந்து இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னா கேமரா எக்யூப்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங்குக்கான லொக்கேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த லொக்கேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பேஸ் பண்ணி எவ்வளோ வைடராக நம்ம அதை காட்ட போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டிஓபி கூட, அதாவது அந்த படத்தோட கேமராமேன் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு வந்து ஜிம்மி ஜிப் வேணுமா, இது ஜிம்மி ஜிப்புங்கிற வந்து ஒரு பெரிய ஆம் மாதிரி இருக்கும், அதில் வந்து கேமரா மாட்டியிருப்பாங்க, ஒரு சைடில் அதை புல் பண்ணால் நம்ம மேலே போகும். நிறைய பேருக்கு அது தெரியாது, அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஜிம்மி ஜிப் வந்து டாப் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி காட்டுறதுக்கு, மேலேருந்து இப்படி மூவ் ஆகிறது, இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் வந்து ஜிம்மி ஜிப் மூலிமா பண்ணலாம். இந்த ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஏரியா, ஒரு லேண்ட்ஸ்கேப் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஜிம்மி ஜிப் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபாரின் ஷூட்ஸ் எல்லாம் போகும்போது மோஸ்ட்லி ஜிம்மி ஜிப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அந்த லொக்கேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து ஜிம்மி ஜிப் மூலிமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவை. அதேமாதிரி ஸ்டெடி கேம்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஜாக்கெட் மாதிரி போட்டு அதில் கேமராவை மாட்டிக்குவாங்க. ஸோ அது மூலிமா அந்த ஆர்டிஸ்ட்டை நம்ம எங்கே வேணால் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டான ஏரியா, நிறைய இடத்துல இப்படியெல்லாம் மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெடி கேம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ராக் அண்ட் ட்ராலிங்கிறது ஒரு ட்ராக் போட்டு அது மேலே இது வச்சு ட்ராலி வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம், கேமரா அது மேலே மாட்டி மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ட்ரோன் இருக்குது. நீங்கள் வந்து வைடர் ஆங்கிள் ரொம்ப வைடாக ஷூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரோனை பறக்கூட்டு அது மூலிமா ஷூட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற கேமரா எக்யூப்மெண்ட்ஸில் வந்து சினிமாவில் இருக்கிற கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறவங்க வந்து சிம்பிளாக ஒரு ரீல்ஸு இந்த மாதிரி மொபைல் ஷூட்டில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்யூப்மெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லி இதுக்கு இது தேவை அப்படிங்கிறது இந்த 5 பாயிண்ட்ஸில் நம்ம இதை ப்ராப்பராக பிரேக் டவுன் பண்ணோம். நான் இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிபிடி ரெடி பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி லொக்கேஷனோட பிபிடி போட்டுருவேன். செகண்டு காஸ்டியூம்னு போடுவேன். செகண்ட் பேஜ் வந்து காஸ்டியூம் போட்டு இது ஹீரோயோட காஸ்டியூம், இது ஹீரோயினோட காஸ்டியூம் சொல்லி செகண்ட் பேஜில் காஸ்டியூம் போட்டுருவேன். தேர்டு பேஜில் வந்து லுக்குன்னு போட்டுருவேன். லுக்கில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சரிஸ் இருக்கலாம், இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கலாம், இந்த மாதிரி ஃபேஸில் மேக்கப்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக எனக்கு எதாவது தேவைப்படுதுன்னா அதை யூஸ் பண்ணுவேன். ஃபோர்த்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சாங்க்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு வேணும், இந்த விஷயம் வேணும், இந்த கார் வேணும், இந்த கிட்டார் வேணும் அப்படின்றத ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டை வந்து நான் 4th பேஜில் போடுவேன். 5th பேஜில் எக்யூப்மெண்ட்ஸ், எனக்கு இந்த மாதிரி விஷயம் வேணும், இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் வேணுன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து 5th பேஜில் எக்யூப்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்டாக நான் போடுவேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இந்த 5 பேஜுமே வந்து நான் ப்ரொடக்ஷனில் கொடுத்தோன்னா அந்த 5 பேஜுமே இந்த ப்ரொடக்ஷனை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை மொத்தமாக சாங் ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் அந்த சாங் ஷூட் வந்து ஒரு 3 நாள் போகும். இந்த 3 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ரிஹர்சல்ங்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இதுதான் பண்ண போகிறோன்றது ஒரு ரிஹர்சல். அண்ட் கேமராமேன் கூட கனெக்ட் பண்ணி இது மாதிரி ஷார்ட்ஸ் வரப்போகுது, இது மாதிரிலாம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்கிறது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிஹர்சல். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா அந்த 3 நாள் சாங்கை 2 நாள் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த சாங்கோட டேஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப தெளிவாக போய் செட்டில் ஷூட் பண்ணுவோம், அங்கே யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இதனால் நம்ம வந்து ப்ரொடியூசரோட காஸ்ட்டை வந்து நல்லா சேவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சினிமாவில் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கனெக்டடாகவும் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம், நீங்கள் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் ரிஹர்சல் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். புது ஷாட்டு, புது டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்க, புதுசாக ஒன்று பண்ணுறீங்க, புது கொரியோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா
ரிகர்சல் இருந்ததுன்னா ஈஸியாக அதை நம்ம வந்து ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி பிரேக் டவுன் த சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிரேக் டவுன் பண்ணுவேன். ஆனால் இது முடிச்சதுக்கப்புறம் இந்த சாங் வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணுவோம், எடிட்டிங் போகும். இந்த எடிட்டிங்லேயும் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். எப்படின்னா இந்த எடிட்டிங்கில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸில் நிறையா கனெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு சாதாரண சாங்கை எடிட் மூலிமா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங்காகவும் மாற்ற முடியும். ஸோ இந்த எடிட் ஆர்டர் எப்படி பிரேக் பண்ணுறது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் உங்களுக்கு சினிமா சாங்ஸ் இல்லை மியூசிக் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு டெஃபினட்டாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஒர்க் த சாங்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.